இன்றைய புனிதர் டிசம்பர் 21. சபை நிறுவனர் பீட்டர் ஃப்ரீட்ஹோஃபன். பிறப்பு பிப்ரவரி 25, 1818, வேலண்டர், ஜெர்மனி. இறப்பு டிசம்பர் 21, 1860, ஹோப்லண்ட்ஸ், ஜெர்மனி. முத்திப்பேறு பட்டம் ஜூன் 23, 1985, திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். இவர் வாலண்டர் என்ற நகரில் உள்ள வைடஸ்பூர்கில் புகைப்போக்கியை தூய்மை செய்யும் தொழிலை செய்து வந்தார். தினமும் அதிகாலையில் எழுந்து பணியை தொடங்கி சென்று பல புதிய மனிதர்களையும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் தன் அனுபவத்தின் வழியாக கற்றுக்கொண்டார். இவரின் உடன் பிறந்த சகோதரர் இளம் வயதிலேயே இறந்து விட்டதால் அவரின் மனைவி மற்றும் குழந்தைகளை கவனித்து கொண்டு அவர்களின் வாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார். இவர் இளமையாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவின் அப்போஸ்தலிக்க பணியை ஆர்வமுடன் ஆற்றினார். இவர்தான் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்வை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தினார். இங்கு பல கத்தோலிக்க பங்குத்தலங்களையும் உருவாக்கினார். இவர் பல கைவிடப்பட்டவர்களையும் தேவையில் இருப்போரையும் நோயாளிகளையும் இனங்கண்டு முன்வந்து உதவினார். அத்துடன் தன்னுடன் இறை இரக்க சபை சகோதரர்களையும் இணைத்து கொண்டு புதிய சபை ஒன்றை நிறுவினார். ஜூன் 21, 1850 ட்ரியர் ஆயர் இச்சபையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து அங்கீகாரம் அளித்தார். பிறகு பல இடர்பாடுகளை சந்தித்த பிறகு 1851 ஹோப்லண்ட்ஸிலும் அச்சபையை உருவாக்கினார். இச்சபையினர் மருத்துவர்களையும் தாதியர்களையும் உருவாக்கி நோயாளிகளை கவனிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதன் பிறகு இச்சபையின் பணியானது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வளர்ந்து வந்ததால் பல வெளிநாடுகளுக்கு சென்று அச்சபையை வளர்த்தெடுத்தார். பல நாடுகளில் பயணம் செய்தபோது இவர் எலும்புருக்கி என்ற நோயால் தாக்கப்பட்டார். இதனால் தன் உடலில் இருந்த சக்தி அனைத்தையும் இழந்து மிக மெல்லிய உடலுடன் இறந்தார். இன்று இவர் ஏற்படுத்திய சபையை இறை இரக்க சகோதரர்கள் வழிநடத்தி வருகின்றார்கள். 1888 ட்ரியர் நகரில் உள்ள சபையே தலைமை இல்லமாக செயல்படுகின்றது. ஜெபம். இன்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தனது உழைப்பால் உயர்ந்து புதிய சபையை உருவாக்கி உம் புகழுக்காகவும் உம் ஆட்சியில் பங்கு பெறவும் தன்னை அர்ப்பணித்த பீட்டர் ஃப்ரீட்ஹோஃபனை நினைத்து நன்றி கூறுகின்றோம். இவரின் பரிந்துரையால் அவரால் நிறுவப்பட்ட சபையை இனிவரும் நாளிலும் உடன் இருந்து காத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆமென்.